சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது அமெரிக்க மத்திய அரசு கையகப்படுத்தணும் அப்படின்ற மோட்டிவ்ல நடந்து கொண்டிருக்காரு. அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சிட்டில வந்துட்டு கிரைம் ரேட், அதாவது குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு ரோட்ல வழிப்பறியில எல்லாம் ஈடுபடுறாங்க. அதனால இது ரொம்ப கையை மீறி போயிடுச்சு. அதனால அவங்க ஊர் போலீஸ் வந்துட்டு சரியா பாத்துக்கல. அதனால நாங்க மத்திய அரசாங்கம் வந்துட்டு கையில எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மோட்டிவ்ல நடந்துகிட்டு இருக்காரு. அதை சொல்லி இப்போ 2 நாளுக்கு முன்னாடி மத்திய அரசுடைய போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது நேஷனல் கார்ட்ஸ் அப்படின்வாங்க, அந்த நேஷனல் கார்ட்ஸோடைய சோல்ஜர்ஸும் வந்துட்டு சிட்டிக்குள்ள வந்து அவங்க வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் இருக்கு. இதுக்கு வந்துட்டு கடுமையான எதிர்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட் கிடையாது. இப்போ அமெரிக்கால இருக்கிற 50 ஸ்டேட்டுக்கு மாதிரி அது ஒரு ஃபுல் ஸ்டேட் கிடையாது. ஆனா அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப். அது என்னன்னா, அதுக்கு ஒரு லோக்கல் கவர்னன்ஸ் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் ஒருத்தர் இருக்காரு. ஆனாலும் அந்த சிட்டிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் இருக்காரு. இருந்தாலுமே அது அமெரிக்கன் காங்கிரஸோடைய மேற்பார்வையில தான் செயல்படுது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அந்த சிட்டிக்கு இருக்கு. அதனால அங்க இருக்கிற சிவில் ரைட்ஸ் ப்ரொடெஸ்டர்ஸ், அந்த லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த மாதிரி வாஷிங்டன் டிசியோடைய மேயர் வந்துட்டு ஒரு பிளாக், அதாவது ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், அதனாலதான் வந்துட்டு அவரை பவர்ல இருந்து எடுத்துட்டு நீங்க வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ மத்த பிளாக் மேயர்ஸால ரூல் பண்ற சிட்டியும், அதாவது இந்த நியூயார்க் சிட்டி, கலிபோர்னியா, இது எல்லாத்துக்கும் இது நிலைமை தானா? இதே தான் நீங்க பண்ணுவீங்களா? அந்த மாதிரியான சில கேள்விகள் எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இந்த ஃபெடரல் ரிலேஷன்ஸ், இந்த கூட்டாட்சி அப்படின்ற தன்மைக்கு இது எந்த அளவுக்கு முரணா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து டீடைல்டா பார்ப்போம். ஃபுல்லா பாருங்க. அமெரிக்க அரசு வந்துட்டு ஒரு கூட்டாட்சி அரசு, அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் எந்தெந்த பவர் யார் யாருக்கு எவ்வளவு அத்தாரிட்டி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கூட்டாட்சி அப்படின்வாங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் பிரிவினை வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல மத்திய அரசாங்கம் வந்துட்டு ஓவர் ஸ்டெப் பண்ணுதோ, அதாவது அவங்களுடைய அத்தாரிட்டியை மீறி வந்து இதை டேக் ஓவர் பண்ண பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விதான் இங்க முற்பட்டிருக்கு. ஸோ வாஷிங்டன் டிசி நகரம் வந்துட்டு வரலாற்றுல பார்த்தோம்னா அது எப்போல இருந்தோ ஒரு ஃபெடரலி ஒரு ரூல்டு தான். அதாவது மத்திய அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கமிஷன் தான் அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 1973 1973 ஹோம் ரூல் ஆக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா ஹோம் ரூல் ஆக்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் படி அது என்ன அப்படின்னா, அங்க வந்துட்டு ஒரு லோக்கல் டெமோக்ரஸி, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஜனநாயகம் கொண்டு வந்து அங்க ஒரு மேயர் அப்பாயிண்ட் பண்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் அவரை அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்துட்டு அந்த இடத்துல ஆட்சி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சின்ன தன்னாட்சி இயக்க மாதிரி ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த மேயர் மூலமாக அவங்க வந்துட்டு அவங்களுக்கான லாஸை வந்து பாஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கான பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம், வரிகளை நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லெவல்ல ஒரு லோக்கல் கவர்னன்ஸ் செட்டப் அங்க வந்துடுது. ஆனாலும் இந்த லா வந்து ஒரு கண்துடைப்பு தான், ஒரு காம்ப்ரமைஸ்க்காக வந்ததுதான் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அது வந்துட்டு ஏன்னா இந்த வாஷிங்டன் டிசிக்கு ஒரு ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுக்கல, அதாவது இது மாநிலம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை அதுக்கு கொடுக்கப்படலை. காங்கிரஸ் தான் வந்துட்டு ஒரு என்னதான் லோக்கல் கவர்மெண்ட் அங்க இருந்தாலும் காங்கிரஸோட மேற்பார்வையில தான் அது செயல்படுற மாதிரி இருந்துச்சு. இந்த டிசி கவுன்சில் அவங்க எடுக்கிற முடிவுகளை வந்துட்டு காங்கிரஸ்னால கவிழ்க்க முடியும், அதாவது இது செல்லாது அப்படின்னு அவங்களால அனௌன்ஸ் பண்ண முடியும். அது இல்லாம இந்த பட்ஜெட்ல எல்லாம் வந்துட்டு காங்கிரஸால தலையிட முடியும். ஸோ எந்தெந்த இடத்துல வேணுமோ அப்படிலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்க முடியும். ஸோ அப்புறம் இது எங்க செல்ஃப் கவர்னன்ஸ் இருக்கு? எல்லாமே இது காங்கிரஸுடைய பவர்ல தானே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு மிக சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரசிடென்ட் அப்படின்றவருக்கு வந்துட்டு இந்த இடத்து மேல ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பவர் இருக்கு. ஸோ இப்போ இந்த சிட்டியை டேக் ஓவர் பண்ணணும், அதாவது மத்திய அரசாங்கம் முழுமையா கையகப்படுத்தணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா, இந்த ஹோம் ரூல் ஆக்ட் அப்படிங்கறத வந்துட்டு ரிப்பீல் பண்ணணும், அதாவது ரத்து பண்ணணும் இந்த ஆக்டை. இதை ரத்து பண்றதுக்கு டெஃபினட்டா அமெரிக்கன் காங்கிரஸ் தான் வந்துட்டு அப்ரூவல் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பார்ஷியலான டேக் ஓவர் தான் அங்கே நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, மத்திய அரசாங்கத்துடைய போலீஸ் போயிட்டு அந்த இடத்துல டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸை தாண்டி அவங்களுக்கு மேலே இந்த மத்திய அரசாங்கத்துடைய போலீஸ் போயிட்டு பண்ணிட்டு இருந்தாலும் இது ஒரு பார்ஷியல் டேக் ஓவர் மாதிரி தான் இதை பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த டிசி ஹோம் ரூல் ஆக்டோடைய செக்ஷன் 740 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் லீகல் மெக்கானிசம் கொடுக்குது. அவருக்கு என்னன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான கண்டிஷன் இருக்கு, ஒரு சீரியஸ் கண்டிஷன் இருக்கு, ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலை உருவாயிருக்கு அப்படின்ற பட்சத்துல அவரால் இந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஃபோர்ஸை வந்துட்டு ஃபெடரல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸை மத்திய அரசுடைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு
ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இது வந்து ரேரான கேசஸ்ல தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸால அந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற பட்சத்துல தான் வந்துட்டு இந்த ஆக்ஷனை பிரசிடென்ட் பண்ண முடியும். இந்த டிசியோடைய ஹோம் ரூல் ஆக்டோடைய செக்ஷன் 740 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்துட்டு அவருக்கு இந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கு, அதாவது இந்த அவசர நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கு, ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். லோக்கல் அத்தாரிட்டிஸால அந்த இடத்த அவர் கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற பட்சத்துல மத்திய அரசாங்கம் குறுக்கிட்டு அந்த இடத்த இது பண்ணலாம். இதுக்கு வந்து பிரசிடென்ட் 48 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்கன் காங்கிரஸ்க்கு நோட்டிஃபை பண்ணிடணும், அதாவது நான் இந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸை டிப்ளாய் பண்ண போறேன் அப்படின்றத. அதே மாதிரி 30 நாள் வரைக்கும், மேக்சிமம் 30 நாள் வரைக்கும் இவங்க இந்த கண்ட்ரோலை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த லால இருக்கிற ப்ரொசீஜர். அதை தாண்டி காங்கிரஸ் வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கிற பட்சத்துல அந்த 30 நாட்களை நீடிச்சு இந்த பவரை இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றது இருக்கு. அந்த லா படி 30 நாள் தான். மற்றபடி இன்னும் மேல காங்கிரஸ் வந்துட்டு இன்னும் அங்க நிலவரம் கைக்குள்ள வரல அப்படின்ற பட்சத்துல காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பிரசிடென்ட் அப்படின்ற இந்த ஒருத்தர் மட்டும்தான் அந்த லோக்கல் கவர்னரை தாண்டி இந்த நேஷனல் கார்டை வந்துட்டு அந்த இடத்துல டிப்ளாய் பண்றதுக்கான பவர் இருக்கு. ஏன்னா டிசி வந்துட்டு ஸ்டேட் கிடையாது, அதனால இந்த பிரசிடென்ட்டுக்கு இந்த பவர் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பார்ஷியல் டேக் ஓவர் தான் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ஃபுல் டேக் ஓவர் அப்படின்னா இத்தனை ப்ரொசீஜரும் நடக்கணும். அந்த லாவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ரிப்பீல் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் 30 டேஸ்க்கு மேல இவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்பவே பிரஸ் செக்ரட்டரிலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 30 நாட்களுக்கு மேல கூட இந்த டேக் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் வந்துட்டு ரொம்ப பெருசு. இப்போதைக்கு போலீஸ் ஃபோர்ஸஸை மட்டும்தான் பிரசிடென்ட் தன்னுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு பார்ஷியல் டேக் ஓவர் தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு ஃபெடரல் டேக் ஓவர் நடக்குது அப்படின்னா இதுக்கான கான்சிக்வன்சஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த மக்களுக்கு ஜனநாயகத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமோ அப்படின்னு. ஏன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணி மேயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு கவுன்சில் இருந்து அவர் தான் அந்த ஆட்சி அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய பவருக்கு மேல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஒரு காங்கிரஸ் வந்துட்டு இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு மக்களால அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ரைட்ஸ்ன்றதே அங்க பறிக்கப்படுது. அவங்களா ஓட் போட்டு சூஸ் பண்ணி ஒரு ஆள் நிறுத்திருக்காங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு டேக் ஓவர் நடக்கிறத வந்துட்டு ஆப்வியஸ்லி மக்கள் வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ கவர்னருக்கும் அவருடைய கவுன்சிலுக்கும் இந்த ஃபெடரல் டேக் ஓவர் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் லைக் இந்த போலீசிங் ஃபங்க்ஷன், பட்ஜெட்டிங் ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது சட்டம் பாஸ் பண்ற ஃபங்க்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு இருக்கிற பவர் குறைஞ்சிடும். எப்படியும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும், அவங்க ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருப்பாங்க. அதனால இப்போ வந்துட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? இவங்க நான் உன்னை தானே ஓட் போட்டு உட்கார வச்சேன், அப்ப நீ தானே எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தானே மக்கள் வந்துட்டு அந்த கவர்னரை தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ அந்த ஃபெடரல் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு மக்கள் கிட்ட எந்த விதமான ஒரு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. அவங்க வந்துட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, ஆனா பதில் சொல்ல வேண்டியவங்ககிட்ட பவர் கிடையாது. ஸோ இது ஒரு சிக்கலான சூழ்நிலை தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டேக் ஓவர் வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு பவர் ஸ்ட்ரகிளை கிரியேட் பண்ணிடும். அதாவது நான் பெருசா நீ பெருசா, இப்ப நான் உனக்கு மேலதான், நான் ஒன்னு டேக் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லும். இவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான அதிகாரமுமே இங்க கிடையாது, நான் தான் வந்துட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கேன், அதனால எனக்கு தான் உன்னை விட அதிகமான பவர் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் கிரியேட் ஆகும். அதனால கவர்னன்ஸ்ல பிரச்சனை வரலாம், அதாவது டிலேஸ் வரலாம், அதாவது கரெக்டான நேரத்துல இந்த எசென்ஷியலான சர்வீசஸ் எல்லாம் போய் சேராது. டெய்லி நடக்கக்கூடிய கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் கூட டிலே வரலாம், அதுல எல்லாம் வந்துட்டு டிஸ்ரப்ஷன்ஸும் வரலாம். அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால மக்களுடைய பவர் போயிடுது இல்லையா, அதனால கண்டிப்பா மக்கள் வந்துட்டு அங்கங்க பொங்கி எழுவாங்க, ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடக்கும். ஆல்ரெடி இப்போ சிவில் ரைட்ஸ் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரம்ப்புக்கு எதிரா. அதே மாதிரி இப்போ பல இடங்கள்ல ஆரம்பிச்சு மக்களே வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு டிசிக்கு நீங்க இந்த ஸ்டேட்ஹுட், அதாவது மாநிலம் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை கொடுக்கல, அதுக்கே இப்போ ரொம்ப வருஷமாவே இதுக்கான போராட்டங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த டைம்ல இப்படி வந்து மத்திய அரசாங்கம் மொத்தமா அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது பிரதிநிதித்துவமே இல்லை எங்களுக்கு, ஆனா எங்க கிட்ட இருந்து வரி மட்டும் வசூலிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதனால இப்போ மக்களுக்கு வந்துட்டு இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மேலேயே நம்பிக்கை இருக்காது. ஸோ அதாவது நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவீங்களா, அதாவது மக்கள் எங்களோட இதுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை இல்லையா, ஒரு ஆதரவே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் அங்க உருவாக போகுது. அதே மாதிரி மிலிட்டரி, ட்ரம்ப் வந்துட்டு மிலிட்டரியும் நான் தேவைப்பட்டா, இப்போதைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் தான் டிப்ளாய் பண்ணிருக்கேன், தேவைப்பட்டா மிலிட்டரியும் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த
லோக்கல் பர்பஸஸ்க்கெல்லாம் இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு இது கிரைம் தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ன ரோட்ல வழிப்பறி தானே நடக்குது, இந்த மாதிரி பர்பஸஸ்க்கெல்லாம் வந்துட்டு மிலிட்ரியை டிப்ளாய் பண்றது அப்படின்றது வந்துட்டு அங்க மக்கள் அதிகமா இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. மிலிட்ரினா போர் புரியணும் இந்த மாதிரி பர்பஸஸ் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர இந்த டெய்லி போலீசிங்கெல்லாம் மிலிட்ரியை கொண்டு வந்தாங்கன்னா அது மக்களுக்கு இடையில ஒரு பெரிய கன்ஃபியூஷனை தான் கொண்டு வரும். பிகாஸ் மக்களுக்கு அது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ டெய்லி அவங்க போயிட்டு வர தெருவுல இருந்து இந்த மாதிரி இப்போ பக்கத்துல ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்னா கூட இந்த ரோட்ல மிலிட்ரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அசாதாரணமான பயம் கிரியேட் ஆகுமா ஆகாதா யாருக்கா இருந்தாலுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இங்க உருவாயிருக்க போகுது. இப்போ மத்திய அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிட்டதுனால அவங்க வந்து அவங்களுடைய ப்ரியாரிட்டிஸை தான் வந்துட்டு அங்க கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வர மாட்டாங்க, அவங்க பவரை எக்ஸர்ட் பண்றதுக்கான என்னென்ன பவர் முடியுமோ அதை தான் கொண்டு வருவாங்க. அதனால இங்க இருக்கிற நடைமுறைகளும் ப்ரியாரிட்டிகளும் வந்துட்டு ஆப்வியஸ்லி அங்க ஒரு மாற்றம் ஏற்படும். அதுல அங்க ஒரு கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்காது, ஏன்னா அங்க ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இப்போ அங்க அந்த ஸ்டேட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளை கிரியேட் பண்ணி வைக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எதிர்நோக்கி பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேட் ஒரு ஸ்பெஷலான ஸ்டேட்டு, அது நார்மல் மாநிலம் கிடையாது, அதனால இந்த நிலைமை. ஆனாலும் இப்போ இதே மாதிரி பல ஸ்டேட்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டா அமெரிக்காவுடைய அந்த கூட்டாட்சி தன்மைன்றது எங்க போகும், அது ரொம்ப கேள்விக்குறியா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு இப்போ பல தரப்பினர்கிட்டையும் இருக்கு அமெரிக்கால. ஸோ இப்போ ட்ரம்ப்புடைய இந்த ரேஷனலான முடிவுகளை திடீர்னு என்னென்னமோ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு முடிவு வந்துட்டு எப்படிப்பட்ட கான்சிக்வன்சஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த டேக் ஓவருடைய ப்ரொசீஜர் பத்தியும் கான்சிக்வன்சஸ் பத்தியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா எழுதுறேன். இல்லை வேற எந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, கண்டிப்பா பண்ணலாம். நன்றி, வணக்கம்.